சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மூகா அழகிரி வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல். முன்னாள் மத்திய அமைச்சர் மூகா அழகிரியின் மருமகன் வெங்கடேசன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னை சாஸ்திரி நகரில் அவரது இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த சோதனையொட்டி பாதுகாப்பு கருதி அங்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் குடும்பம் அரசியலில் பெரும் செல்வாக்கு உடையது. அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பலரும் உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் வகிக்கிறாங்க. கருணாநிதியின் மகன் மூகா அழகிரி மத்திய அமைச்சராக இருந்தவர். மு.க. ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கார். கருணாநிதியின் மகள் கனிமொழி எம்பியா இருக்கார். மைத்துனர் முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தவர். கருணாநிதியின் பேரன் தயாநிதி மாறன் எம்பியா இருந்து வருகிறார். மகன் வழி பேரன் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருக்கிறார். மூகா அழகிரியின் மகளான கயல்விழி ஒரு கவிஞர். இவர் 2009 திமுகவின் மகளிர் அணியின் பிரச்சார செயலாளராக நியமிக்கப்பட்டார். இவர் கட்டிய கலைஞரான வெங்கடேஷை மணந்துள்ளார். இந்நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் மூகா அழகிரியின் மருமகன் வெங்கடேசன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. சென்னை சாஸ்திரி நகரில் உள்ள வெங்கடேசன் இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த சோதனையொட்டி பாதுகாப்பு கருதி அங்கு சிஆர்பிஎஃப் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க. தேர்தல் நெருங்கும் வேளையில் பணப்பட்டுவாடா தொடர்பான புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதா முதற்கட்ட தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த திடீர் சோதனையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மூகா அழகிரியின் குடும்பம் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்து வருது. மூகா அழகிரி தற்போது ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை. அவரது மகன் துரை தயாநிதியும் அரசியலில் இல்லை. அழகிரியின் தீவிர ஆதரவாளர்களாக இருந்த PM மன்னன், SR கோபி ஆகியோர் அண்மையில் அதிமுகவில் இணைஞ்சாங்க. இந்நிலையில் மூகா அழகிரியின் மருமகன் வீட்டில் IT ரெய்ட் நடத்தப்பட்டுள்ளது. அரசியல் வட்டாரத்திலும் இது விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் நேற்று 6 மணியோட பிரச்சாரம் ஓய்ந்தது. இனி பணப்பட்டுவாடா செய்தால் கண்டிப்பாக அவர்கள் பிடிபட்டால் நிச்சயம் 2 வருடம் சிறை தண்டனை என்பது விதிக்கப்படும். ஆனால் தற்போது ரெய்ட் நடந்து வருவது சில முக்கியமான மூட்டையாக பணங்களை பறிமுதல் செய்ததாகவும் முக்கிய ஆவணங்கள் கிடைத்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு.